இன்று நாம் பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல் மணக்கும் நெய் சோறு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பெரிய தபாராவை அடுப்புல வச்சு 50 ml தேங்காய் எண்ணெய், 40 ml நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 மீடியம் சைஸ் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாகும் வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்கணும். இப்போ 3 நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியும் வரை கிளறிக்கோங்க. 1 கைப்பிடி மல்லி இலை, 1 கைப்பிடி புதினா, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான வாசனை வரும். இப்போ 200 ml தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. சூப்பர். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் என்ற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரை மணி நேரம் ஊற வைத்த சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க. முதல் 15 நிமிடம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அடுத்த 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைத்து வேக விடுங்க. சரிம்மா. இப்போ 15 நிமிஷம் டம் போட்டா வாசனை கமழும் கல்யாண நெய் சோறு ரெடி. பாருங்க, உதிரி உதிரியான பாய் வீட்டு கல்யாண நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அடடா, வாசனைக்கே பசிக்குதே. சூட சூட பாய் வீட்டு கல்யாண நெய் சோற்று. உதிரி உதிரியா இருக்கும் இந்த நெய் சோறு. நீங்களும் இந்த மாதிரி பாய் வீட்டு கல்யாண நெய் சோறு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன ரெசிபி வேணும்னு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லிட்டில் குட்டீஸ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.